சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. வணங்குகிறேன் இளவரசியாரே. வணக்கம் அமைச்சரே. அரண்மனையே திடீரென்று பரபரப்பாகிவிட்டது. மாமன்னரின் தங்கை மங்கம்மா எனது அத்தையார் வருகிறார் என்று அந்த புறத்தில் உள்ள அத்தனை பேருமே பயந்து நடுங்குகிறார்கள். அவரை நேரில் பார்க்க நேர்ந்தால் பதற்றம் அடைகிறார்கள். அவர் யாரிடம் என்ன பேசுவார், எவரை எப்பொழுது அவமதிப்பார் என்று எவராலும் சொல்ல முடியாது என்கிறார்கள். சகல அதிகாரங்களும் தன்னிடமே இருப்பதாக தரிக்கித் திரிகிறார் என்று கூறுகிறார்கள். என்ன செய்வது இளவரசி? அந்த அளவிற்கு மன்னர் தன் தங்கைக்கு உரிமை தந்திருக்கிறார். அதுதான் ஏன் என்று எனக்கு புரியவில்லை. காரணம் இருக்கிறது. மாமன்னரின் தந்தை இளஞ்சேச்சென்னிக்கு அவரது தந்தையாரின் மற்றொரு மனைவிக்கு பிறந்தவரான சேச்சென்னி என்ற ஒரு தம்பி இருந்தார். மாற்றாந்தாய் பிள்ளை என்ற பேதமின்றி இளஞ்சேச்சென்னி தன் தம்பியான சேச்சென்னியிடம் மிகுந்த பாசம் காட்டினார். அவரும் ராமனை விட்டு பிரியாத லட்சுமணரைப் போல அண்ணனோடு இணைந்திருந்தார். அதன் காரணமாக இளம் வயதில் இளஞ்சேச்சென்னியின் மகனான கரிகால் வளவரும் சேச்சென்னியின் மகளான மங்கம்மாவும் தங்களுக்குள் மிகுந்த சகோதர பாசம் கொண்டவர்களாக விளங்குகிறார்கள். சிறுவயதில் அப்படி இருந்தது சரிதான். அவருக்கு திருமணம் செய்து தந்த பிறகும் இங்கேயே கொண்டு வந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன நேர்ந்தது? அதற்கும் காரணம் இருக்கிறது. இளஞ்சேச்சென்னியும் சேச்சென்னியும் இணைந்து எதிரிகளோடு போர் புரிந்த காலத்தில் பகைவன் ஒருவன் வெகு தூரத்தில் இருந்து வீசிய ஈட்டி ஒன்று இளஞ்சேச்சென்னி மீது பாய்ந்து வந்தது. அதை தடுக்க குறுக்கே பாய்ந்த சேச்சென்னி தன் மார்பில் அதை தாங்கிக் கொண்டு களத்திலேயே வீழ்ந்து மடிந்தார். இப்போது புரிகிறது. தன்னை பெற்றவரை காக்கத்தன் உயிரையே தந்த சிற்றப்பா மகளை காலமெல்லாம் காக்க வேண்டியது தன் கடமை என்று கருதுகிறார் மாமன்னர். அதேதான் இளவரசி. அப்படியே இருக்கட்டும். அவருக்கு திருமணம் செய்து தந்த பிறகு அவரை அவரது கணவர் வீட்டிற்கு அனுப்பி வைப்பதுதானே முறை. அதை செய்யாமல் தனது அந்தப்புறத்திற்கு சமமாக அவருக்கு ஒரு இடத்தை தந்து இந்த அரண்மனையிலேயே கொண்டு வந்து வைத்துக் கொண்டு தனக்கு சமமான அதிகாரங்களை தர வேண்டுமா என்ன? அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இளவரசி. அது என்ன? வேளிர்குடியைச் சேர்ந்த வீரசேனன் என்பவருக்குத்தான் தன் தங்கையை திருமணம் செய்து வைத்தார் மாமன்னர். ஆனால் அவன் பெயரில் தான் வீரம் இருந்ததே தவிர அவனிடம் அது இல்லவே இல்லை. அவருக்கோ வீரசேனனை மணக்க விருப்பமே இல்லை. இருந்தாலும் மன்னர் வாக்கு கொடுத்து விட்டாரே என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவர் மானம் காக்க தன் சந்தோஷத்தையே தியாகம் செய்தார். பகைவனிடம் நாட்டை பறிகொடுத்து விட்டு அபயம் அபயம் என்று இங்கு வந்து அடைக்கலம் கேட்டு விட்டான் அந்த வீரசேனன். தங்கைக்காக தான் தேர்ந்தெடுத்தவன் தகுதியற்றவனாக போய்விட்டானே என்ற தன்னிரக்கத்தால் அவர்களுக்கு இங்கேயே இடமளித்து அதிகாரங்களையும் வழங்கிவிட்டார் பேரரசர். ஓ, அவருக்கு பின்னே இவ்வளவு வரலாறுகள் இருக்கிறதா? அதனால்தான் அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரையில் குடைபிடிப்பான் என்று சொல்வது போல இரக்கத்தால் தரப்பட்ட அதிகாரங்களை கொண்டு அனைவரையும் மாட்டி படைக்கிறாரா எனது அத்தையார்? மலர்கொடி, யாரை பற்றி என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? நல்ல வேளையாக நம் அந்தப்புறத்திற்குள் நம்மீது அன்பு கொண்ட அமைச்சர் பெருமானிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய். இப்படி பேசுகிறாய் என்று உன் அத்தைக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். அம்மா, சோழ நாட்டின் பேரரசியாக இருந்து கொண்டு தாங்கள் ஏன் தான் இப்படி பயப்படுகிறீர்களோ தெரியவில்லை. பைத்தியக்காரி! மாமன்னரே அவளை அனுசரித்து போகிறார். அவளுக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார் எனும் போது நாம் என்ன செய்ய முடியும்? அப்படியே இருந்தாலும் அவருக்கு நீங்கள் பயப்படுங்கள், நான் ஏன் பயப்பட வேண்டும்? பேசாமல் இரடி. அவளுக்கென்றே சிலரை அவள் நியமித்திருப்பாள். அவள் வந்ததும் அவளிடம் ஏதாவது சொல்லி வைக்கப் போகிறார்கள்.
நரி வலம் போனால் என்ன, இடம் போனால் என்ன, மேலே விழுந்து குதறாமல் போனால் போதும் என்ற நிலைதான் எனக்கும். சரி, நீ புறப்படு. அம்மா, மகாராணி அவர்களையும் மூத்த அமைச்சரையும் ஒன்றாக கண்டது என் பாக்கியம். இருவருக்கும் ஒன்றாக வணக்கம் செலுத்துகிறேன். வணக்கம். திருநங்கையாகிய நீ சில நாட்களாக இங்கு இல்லையே. அமைச்சர் பெருமான் அறியாதது என்ன இருக்கிறது? நான் சோழ மாமன்னரின் தங்கை மங்கம்மாவிடம் பணிபுரிபவள். அவரது நிழல் போலவே பின்தொடர்ந்து செல்பவள். ஓ, அதனால்தான் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பது போல் மங்கம்மாவின் வருகைக்கு கட்டியம் கூற வந்திருக்கிறாய், இல்லையா? தாங்கள் சொன்னால் தவறாகவா இருக்கும்? அவர் இல்லாததால் அவரது அந்தப்புறம் கவனிக்கப்படாமல் தானே இருக்கும். அதை சீர்படுத்தி அவரது வருகைக்கு தக்கபடி மாற்றி அமைக்க வேண்டாமா? அதற்காகத்தான் என்னை முன்னதாக அனுப்பி வைத்தார். என்ன இருந்தாலும் மகாராணியின் அனுமதி இல்லாமல் அதை செய்யக்கூடாது அல்லவா? அதற்காக வந்தேன். பேரரசரின் தங்கைக்கென தரப்பட்ட அந்தப்புறம் அது. அதை சீர்படுத்த என் அனுமதி எதற்கு? நீ உன் கடமையை செய். மாமன்னரின் சகோதரியார் எவ்வளவு தூரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்? பூம்புகாருக்குள் வந்து விட்டார். அரண்மனைக்கு வந்து சேருவதற்கு முன்பு நான் அவர் அந்தப்புரத்தை சீர் செய்ய வேண்டும். ஒன்று சொல்லலாமா? உனக்கில்லாத உரிமையா? சொல். எங்கள் மங்கம்மா தேவியார் பெரும் காரியத்தை சாதித்து விட்டு வருகிறார். அதற்கு தக்கபடி வரவேற்பளித்தால் அவரும் மகிழ்வார், மாமன்னரும் மகிழ்வார். பிறகு உங்கள் விருப்பம். நான் வருகிறேன். பார்த்தீர்களா இவள் பேசிவிட்டு போவதை? நீங்கள் தானே சொன்னீர்கள் இந்த தேளுக்கு கொடுக்கிலே விஷம். என்ன செய்வது? அது மட்டுமல்ல, இவள் சொன்னது போல் சென்று அவளை வரவேற்காவிட்டால் அதை பற்றியும் அவளிடம் சொல்லி இன்றே மூட்டி விடுவாள். வாருங்கள், சென்று இந்த மகாராணிக்கும் மகாராணியை வரவேற்போம். அவ்வாறே தாயே. என்னப்பா பார்க்கிறீர்கள்? சாப்பிடுங்கள் அப்பா. ஆஹா, அருமை. அப்படியா? நன்றாக இருக்கிறதா? இன்னும் கொஞ்சம் விடட்டுமா? போதும் அம்மா, போதும். உன்னுடைய தாயும் என்னுடைய தாயும் இப்படித்தான் அருமையாக சமைத்து அன்போடு பரிமாறுவார்கள். ஆனால் நீயோ அவர்களையும் மிஞ்சிவிட்டாய். ஒவ்வொரு நாளும் அறுசுவை விருந்தே படைத்து விடுகிறாய். அப்பா, நீங்கள் எனக்காகவே வாழ்கிறீர்கள். நானும் தாங்கள் எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இதையெல்லாம் செய்கிறேன். அதெல்லாம் சரிதான். ஆனால் எவ்வளவு காலத்திற்கு நீ இதையெல்லாம் என் பொருட்டு செய்து கொண்டிருக்க முடியும்? ஏன்? இப்படி விழுந்து விழுந்து உபசரிக்கும் நீ ஒருவனுக்கு மாலையிட்டு திருமணமாகி சென்று விட்டால் என் நினைவு கூட உனக்கு வராது. பிறகு யார் எனக்கு இந்த அளவுக்கு செய்ய போகிறார்கள்?
தனி ஒருவனாக வீட்டை சுற்றி சுற்றி வந்து பணிப்பெண் வேண்டா வெறுப்பாக எதையெல்லாம் செய்து போடுகிறாளோ அதை உண்டு கொண்டு காலத்தை கழிக்க வேண்டியதுதான். அப்பா, நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் காலமெல்லாம் கன்னியாகவே வாழ்ந்து உங்களுக்காக சேவை செய்வேனே தவிர யாரோ ஒருவரை மணந்து கொண்டு உங்களை இந்த வீட்டில் தனியாக விட்டுவிட்டு செல்ல மாட்டேன். அப்படி சொல்லாதே அம்மா. முத்துநகையின் தாயார் இருந்திருந்தால் மகளுக்கு இத்தனை காலம் திருமணம் செய்யாமல் இருந்திருப்பாளா? தந்தைக்கு பணி செய்வதற்காகவே மகளை கூடவே வைத்துக் கொண்டார் என்று மக்கள் சொல்ல மாட்டார்களா? அவ்வளவு ஏன், மாமன்னரே உங்கள் மகளுக்கு இன்னும் மாப்பிள்ளை பார்க்கவில்லையா என்று என்னை கேட்க மாட்டாரா? கேட்கட்டுமே. இறைவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பல பெண்கள் கதைகளில் இருக்கும்போது தன் தந்தைக்காக ஒரு மகள் தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடாதா என்று கேட்கிறேன். இதனால் எனக்கு மட்டும் பேரல்ல, நமது சோழ நாட்டிற்கே பெரும் பேறு கிடைத்துவிடும் என்று மாமன்னரிடம் கூறிவிடுவேன். நாட்டிற்கு நல்ல பெயர் கிடைக்கிறது என்றால் மாமன்னர் வேண்டாம் என்றா சொல்ல போகிறார்? உன்னிடம் பேசி வெற்றி பெற முடியுமா என்ன? உங்களுடைய மகளாயிற்றே அப்பா, அப்படித்தான் பேசுவேன். சரி, உணவை அருந்துங்கள். இதென்ன அதிசயம்! என்னை வரவேற்க அமைச்சரும் தளபதியும் வந்திருக்கிறீர்கள். தாங்கள் சாதித்துவிட்டு வந்திருக்கும் காரியம் சாதாரணமானதா என்ன? தொண்டை மண்டலத்தில் தோன்றிய கலவரத்தை யார் யாரோ முயற்சி செய்தும் தடுக்க முடியவில்லை. அதை அடக்கியதன் மூலம் தாங்கள் சோழ நாட்டிற்கு செய்திருக்கும் தொண்டை பாராட்டாமல் இருக்க முடியுமா என்ன? எனது பெரிய தந்தையான இளஞ்சென்னி, எனது தந்தையான சேட்சென்னி ஆகியோரின் காலத்தில் தங்களது தந்தை அமைச்சராக பணியாற்றியுள்ளார். அவர் வழியே தாங்களும் எனது பெரிய தந்தையாரின் மகன் மாமன்னர் கரிகால் வளவரிடம் அமைச்சராக பணியாற்றி வருகிறீர்கள். அதனால்தான் என்னவோ எனது சிறப்பு தங்களுக்கு புரிந்திருக்கிறது. ஆனால் தளபதி தனது வாளுக்கு வேலை இல்லாமல் கலவரத்தை சுமூகமாக முடித்துவிட்டாரே என்று கருதுகிறாரோ என்னவோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதற்கு அடையாளமாக மாமன்னர் தங்களிடம் கலவரத்தை அடக்கும் பொறுப்பை ஒப்படைத்தார். தாங்களும் அதை திறமையாக நிலைநாட்டிவிட்டீர்கள். அமைச்சரும் தளபதியும் வந்திருக்கிறீர்கள். ஆனால் எனது அண்ணியாருக்குத்தான் பெண்ணுக்கு பெண்தான் வந்து வரவேற்க வேண்டும் என்று புரியாமல் போய்விட்டதென்று தெரிகிறது. யார் சொன்னதப்படி? உன் வரவை எதிர்பார்த்துத்தான் நானும் காத்திருக்கிறேன்.
வரவேற்பெல்லாம் பலமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் செய்யும் காரியம்தான் என்னை விலக்கி வைத்துவிட்டு செய்வதைப் போல் இருக்கிறது. ஏன் அப்படி சொல்கிறாய்? அப்படி ஏதும் நடக்கவில்லை மங்கம்மா. என்ன நடக்கவில்லை? நான் இங்கு இல்லாத நேரத்தில் தானே இந்திர விழாவே இங்கு நடந்திருக்கிறது. வருடந்தோறும் குறிப்பிட்ட நாளில் அதை நடத்துவது வழக்கம்தானே? அந்த நாளில் அவ்விழா நடக்கும் என்பது உனக்கும் தெரிந்ததுதானே? நீ விரும்பியிருந்தால் விழா நடப்பதற்கு முதல் நாளே இங்கு வந்திருக்க முடியுமே. வழக்கமாக நடக்கும் விழாவை பார்ப்பதை விட எடுத்த காரியத்தை நிறைவேற்றிய பிறகுதான் வர வேண்டும் என்று நீங்கள் இருந்து விட்டீர்களோ என்றுதான் நாங்கள் கருதினோம். நீ இப்படி சங்கடப்படுவாய் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சங்கடமா? எனக்கா? விழாவை காணவில்லை என்பதில் எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஆனால் விழாவை காரணமாக கொண்டு நடத்தப்பட்டதே சோழ பாண்டிய உறவு ஒப்பந்தம். அதை நினைத்தால்தான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. அதை பற்றி என்னுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்று ஏன் யாருக்குமே தோன்றவில்லை? ஏன் அனைவரும் மௌனமாக இருக்கிறீர்கள்? நான் என்ன நாடு கடந்து கடல் கடந்தா சென்று விட்டேன்? சோழ மண்டலத்திற்குட்பட்ட தொண்டை நாட்டில் தானே இருந்தேன். ஒரு ஓலை, ஒரே ஒரு ஓலை தந்து அனுப்பியிருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனா? அது அவசியம் என்று யாருக்கும் தோன்றவில்லை. இதைவிட தாங்கள் சென்ற பணி முக்கியமானது என அரசர் நினைத்ததால் சொல்லாமல் விட்டிருக்கலாம். போதும் உங்கள் சமாளிப்பு. எனக்கு தெரியும் ஏன் என்னை அழைக்கவில்லை என்று. பாண்டியரோடு உறவு வேண்டாம் என்று நான் தடுத்து விடுவேன் என்பதால் தான் எனக்கு தெரிவிக்கவில்லை. அப்படித்தானே? இப்பொழுது மட்டும் என்ன உறவு பலப்பட்டு விட்டதோ? பாண்டிய நாட்டு படைத்தலைவன் செழியன் என்பவன் பகைவரால் கடத்தப்பட்டு விட்டானாமே, அவனை மீட்டுக் கொண்டு வந்தீர்களா? உறவை நாடி வந்த இடத்தில் படைத்தலைவனை பறிகொடுத்த பாண்டியன் அந்த உறவை மதிப்பானா? நமது பாதுகாப்பு ஏற்பாட்டில் நடந்த தவறால் தானே இத்தகைய நிலை ஏற்பட்டது. நான் இருந்திருந்தால் இத்தகைய நிலை ஏற்பட விட்டிருப்பேனா? போகட்டும். ஒருவேளை இருங்கோவேல் அவனை அங்கு கொன்று விட்டால் இங்கு இந்த உறவு தானாக முறிந்துவிடும். அந்த ஓவியம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டால் நான் தான் திருடி கொண்டு வந்தேன் என்று சொல்வாயா? இப்போது புரிகிறதா? நாம் இருவருமே திருடர்கள். விஷ்ணு விஷால் அடுத்ததா சுசீந்திரனுடைய இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்க இருக்காரு. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா மாஞ்சி மோகன் நடிக்கிறாங்க. வில்லனா பார்த்திபன் நடிக்கிறாரு.